ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசிம். இன்னைக்கு பசிம் ருசிமில் மிளகு ரசம் எப்படி ஈஸியாக வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் 1.5 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரக்கரனும் இல்லாமல் மீடியமாக பொடிச்சு எடுத்துக்கணும். இடித்து எடுத்த மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு பதமாக அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில். இதை ஒரு குட்டி கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதே ஜாரில் ஒரு பெரிய தக்காளியை இது மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புளி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நாரெலாம் இல்லாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க போகிறோம். அதுக்கான மெஷர்மெண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில், அதாவது குட்டி குட்டி பீஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கடாயில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான பிறகு இது கூட 3/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த பிறகு நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு சீரக பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்ல சூடு ஏறின பிறகு இது கூட 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கல் உப்பு தேவையான அளவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மிளகு ரசத்துக்கு பூண்டு, பெருங்காயம், கொத்தமல்லி தழை இப்படி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இந்த ரசம் சாப்பிடும் பொழுதும் மிளகோட சுவை மட்டுமே இருக்கும். அதே மாதிரி வாசனையிலையும் மிளகோட வாசனை மட்டுமே தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசத்தை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். சில பேர் சொல்லுவாங்க ரசத்தை கொதிக்க விடக்கூடாது, உடனே இறக்கிடணும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் சட்டியில் வைப்பாங்க இந்த ரசம். அப்போ ஈயம் நிறையா கரைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால டக்குன்னு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுவாங்க. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் வைக்கிறதுனால நல்லாவே கொதிக்க விடலாம். அப்போ சூப்பராக இருக்கும். அப்போ தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு பிறகு சர்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.